लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजाय प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீய திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உள்ளுண்டு ஏலாராலும் இளந்தெழுமேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களில் வரிசையில் 2415வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கை ஆழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 4வது பாசுரம் 964வது பெரிய திருமொழி பாசுரம் ஆட்சியராகவும் யசோதையாகவும் மாறி மாறி கண்ணனுடைய லீலைகளை பற்றி பேசுகிற பாசுரங்கள் இந்த 14 பாசுரங்கள் இந்த 10ஆம் பத்திலே வரக்கூடிய 7ஆம் திருமொழி. இதிலே ஆட்சி ஒருத்தி பேசுவது போல் அமைத்திருக்கிற பாசுரம் யசோதை பாடியதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிம்லோக திவாகரம் யசுகோபி பிரகாசாதி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையுள்ளூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம் கொள் மங்கேர்கோன் தூயோன் சுருமான வேல் நெஞ்சுக்கு இருள் கனி தீபமடங்கா நெடுங்கிழமை நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரண சாரம் பரசமய பஞ்சு கனல் குறி பரகாலன் பல்வல்களே எங்கள் கதியே ராமானுஜமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்கு தா மாலை தெரிவழியே பறிக்க போனும் கண்ட கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணிந்தருள் வேணும் துணிந்து மை நம்பு வேல் கண் நல்லாள் முன்னம் பெற்ற வளை வண்ணம் நன்மாமேனி தன் நம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புல்லுவன் கல்வம் பொதியரை போகின்றவா தவழ்ந்திட்டு இந்நம்பி நம்பியால் ஆட்சியர்க்கு உய்தில்லை என் செய்கேனோ. கண்ணனுடைய அண்ணனான பலராமனை யசோதைக்கு பிறந்தவன் என்று சொல்வதும் உண்டு, ரோகிணிக்கு பிறந்தவன் என்று சொல்வதும் உண்டு. ஒரு ஆட்சி சொல்கிறாள், இதே ஊர்ல தான் வெள்ளி பனிமலை போல இருக்கக்கூடிய பலராமனும் வளரலாம். அந்த குழந்தை ஏதாவது ஒரு தீங்கு செய்தா யாருக்காவது இவன் மாட்டிட்டா மட்டும் நான் யார் தெரியுமா பலராமன் தம்பின்னு சொல்லுவானாம். ஒரு வீட்டுக்கு போறான், உரியில போய் ஏறி வெண்ணெய் எடுத்துனே இருக்கும் பொழுது மாட்டின்றான். இந்த ஆட்சி ஏண்டா கண்ணா இப்படி பண்ண என்ன தேடுறேன்னு கேட்கறான். சொல்றான், எங்க வீட்டு கண்ணுக்குட்டி இங்க இருக்கோன்னு பார்க்க வந்தேன். நான் எப்படிடா கண்ணுக்குட்டி உரியில இருக்குமோன்னு கேட்டதுக்கு அதான் இல்லை இறங்குறேன். நான் போய் இவனை அடிக்க போறேன்டா, அவனை குடிச்சு கட்டி இவனை உதைக்க போறேன்டான்னு சொல்லும்போது சொன்னானா, நான் யார் தெரியுமா பலராமனுடைய தம்பி ஜாகிரத அப்படின்னா. இப்படி பலராமன் என்பவன் அமைதியானவனாகவும் ஆர்ப்பாட்டம் இல்லாதவனுக்கும் சூது இல்லாதவனாக இருக்கிற பொழுது இந்த குழந்தை மட்டும் இப்படி இருக்கே, இந்த ஒரு ஊர்ல இருக்கிற ஆட்சிக்கு கூட வாழ்க்கையே இருக்காது போல இருக்கே, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியலையேன்னு ஒரு ஆட்சி புலம்புவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம், யசோதை புலம்புவதாகவும் எடுத்துக்கொள்ளலாம். யார் இந்த ஆட்சின்னா மை அணைந்த கண்ண மை போட்டிருக்கான். மை போட்டதுனாலே அப்படின்னா வேல் போல் விழியாள் என்று சொல்வார்கள், அப்படி இருக்கா. நல்லாள்ன்றதுனால யசோதை பிராட்டியானவள்னே எடுத்துக்கலாம். அது எடுத்துட்டா நல்லாள் பெற்ற வளை வண்ணம்னா, வளை என்றால் சங்கை குறிக்கக்கூடியது. சங்கை எப்படி இருக்கும், வெண்ணிறமாய் இருக்கும். இங்க ரோகிணி பெற்றதா சொல்லல ஆழ்வார், யசோதை பெற்றதாகவே பலராமனை சொல்கிறார். சங்கு போல் வெண்மை நிறைத்துள்ள மிகச்சிறந்த திருமேனியுடைய தன் நம்பி நம்பியும், முதல்ல கொடுக்குற நம்பின்றது கிருஷ்ணனையும் அவனுடைய நம்பியும் கொடுக்கிறது பலராமனை குறிக்கிறது. இதே ஆய்ப்பாடியில தான் வளர்றான். ஆனால் இப்படிப்பட்ட தீர்ப்புகளை அவன் செய்ததே கிடையாது. ஆனால் இவனோ பொய் நம்பி பொய்யே வடிவானவனாக இருக்கிறான்னு கிருஷ்ணன் சொல்றான். புல்லுவன் வஞ்சகன் ஒரு பொருள், பொதுவான பொருள் புல்லுவன் தான் வஞ்சகன் என்று பொருள். கல்வம் பொதியறைனா
கள்ளத்தனத்திற்குன்னு ஒரு எல்லை இருக்கும்ல. அப்படி அது எல்லாம் எதுன்னா அது கிருஷ்ணன் தானா. கள்ளத்தனத்திற்கு கொள்கலமாய் இருப்பவனான இக்கண்ணபிரான்னு பிரிதிவாதி பயங்கர ரங்காச்சாரியார் எழுதுறார். கள்ளத்தனம் இசை கொள்ளுன்னு போட்டா அதுக்கு முழு இதுவா இருக்கிறது யாருன்னா கிருஷ்ணன். ஆனா மாட்டிக்கிட்ட அப்புறம் எப்படி பண்றான்னா, நான் ஒரு பாவமும் அறியாதது போல தவழ்ந்து தவழ்ந்து போகிற இந்த சுவாமியே பண்ற லீலையை பார்த்தா இங்க ஒரு ஆட்சி கூட வாழ்வதற்கு வழியே இல்லையே என்று சொல்ற. இது பலராமனை பத்தி சொல்ற போது முன்னலோர் வெள்ளி பெருமலை குட்டன் அப்படின்னு ஒரு வாசகத்தை பெரியாழ்வார் பாடுவார். அவனுக்கு சூதுவாது தெரியாது, பலம் மிக்கவன், அழகு மிக்கவன், ஆனால் தம்பி மேல பாசம் உள்ளவன். அவன் தம்பிக்கோ அண்ணன் மேல மிகப்பெரிய பாசம் உண்டு. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அவன் கூட இப்படிலாம் பண்ணதில்லை. ஆனா இந்த திருட்டுத்தனத்துக்குனே பண்றதுக்காக இருக்கான் யாரானா இவன் தான். திருட்டுத்தனத்துடைய மொத்த உருவம் யாரானா இவன் தான். இவ்வூரில் இடைச்சிகளுக்கு உஜ்ஜீவிக்க விறகில்லை என்பதற்கு பெரியவாச்சான்களை சொல்லுற போது, இவன் இப்படிப்பட்ட தீம்புல குறையற்றவனாய் இருப்பதனால அவர்களால் வாழ முடியலங்க அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை. யாரும் ஒரு குற்றமாக கண்ணன் மீது சொல்லவில்லை, அனுபவிக்கிறார்கள். யசோதையே அனுபவிக்கிறார். தம் பையனுடைய கூட பொதுவாக பசங்களுடைய குற்றங்களையே சொன்னா கூட அம்மா அப்பாவுக்கு அது பெருசா தெரியாது, ரசிப்பாங்க. குழந்தையா இருக்கும்போது பண்றதுக்கு சேஷ்டைகளை எல்லாம் பார்த்து ரசிப்பாங்க. குழந்தைங்க சில பேரை பெரியவங்களை பார்த்து வாடா போடான்னு கூப்பிட்டு வச்சு கற்றுக் கொடுத்துட்டு அது சொல்லும்போது மற்றவனா இப்படிலாம் கற்றுக் கொடுக்காதீங்க தப்புன்னு சொன்னா கூட இவங்க குழந்தைய சொல்லி தாத்தா அப்படி சொல்லி என்னன்னு சொல்லி வாடா தாத்தான்னு சொல்லுவாங்க. அப்படி ரசிப்பாங்க. அப்படி ரசிக்கிறாதா கண்ணனை குறை சொல்லலை, ஆனால் அவன் செய்கிற குறும்புகளை தாங்கவும் முடியவில்லை. குழந்தையை ரசிக்கிறார்கள் என்பதாகத்தானே கண்ணனுடைய திருவதாரத்தை ஆழ்வார்கள் அனுபவித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். மை நன்பு வேல்கண் நல்லாள் உன்னம் பெற்ற வளைவண்ண நன்மாமேனி தன்னம்பி நம்பியும் இங்கு வளர்ந்தது அவன் இவை செய்தறியான் பொய் நம்பி புல்லுவன் கல்வம் பொதியறை போகின்றவா தாழ்ந்துட்டு தவழ்ந்துட்டு இந்நம்பி நம்பியார் ஆட்சியருக்கு உய்வில்லை என் செய்கேனோ காயேன வாச்சா மனசேந்திரிவா அபியாப்தனாவா பிரகதேஸ்வாவாது பரோமியத்தில் சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தினுடைய என்பது போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா, எப்போதும் திருநாமும் கண்ணா 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 என்று நாவிற்கு கருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா.